ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பியில் பார்த்திங்கன்னா இப்போது திரும்பவும் வந்துட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் 2222 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் புதிதாக நிரப்பப்பட உள்ளதாகவும், தகுதியுள்ள ஆசிரியர்கள் போட்டித் தேர்வுக்கு நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் 2222 அதாவது 2222 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளது. இந்த பணியிடங்களை நிரப்பத்துக்கு போட்டித் தேர்வு வர்ற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நடக்குது அப்படிங்கிறத டேட்டும் சொல்லிட்டாங்க. இந்த தேர்வில் பங்கேற்கிறதுக்கு நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய டிஆர்பி சைட் இருக்கு இல்லையா, www.trb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு கடைசி நாள் அப்படிங்கிறது 30ஆம் தேதி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார இதுக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கணும். என்னென்ன காலியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் 371 காலியிடங்களும், ஆங்கிலத்துக்கு 214, கணிதத்துக்கு 200, இயற்பியலுக்கு 274, வேதியியலுக்கு 273, வரலாறுக்கு 346 பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளதாக வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க பட்டப்படிப்பும் கூடவே சேர்ந்து பிஎடும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெட் அப்படிங்கிற ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஊதியம் சம்பளம் எவ்வளோ இருக்கும்? இப்போது அறிவிப்பு படி பார்க்கும்போது 36,400 ரூபாயிலிருந்து 1,15,700 அதாவது லெவல் 16 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வெளியான நாள் பார்த்திங்கன்னா 25/10/2023. எக்ஸாமுக்கு உங்களுக்கு எப்போலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1/11/2023. அப்போது நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி தேதி பார்த்திங்கன்னா 30 நவம்பர் 2023. அதே மாதிரி ஓஎம்ஆர் அடிப்படையில் தான் இந்த தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதில் இப்போ மொத்தம் எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா 2222. பள்ளி கல்வித்துறையில் காலியிடங்கள் 2171. இந்த 171 அப்படிங்கிறது எஸ்டி பணியிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் உள்ள காலியிடங்கள் 23. ஆதிதிராவிடர் நலத்துறை காலியிடங்கள் 16. மாற்றுத்திறனாளிகளுக்காக உள்ளது 12. அதோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நான் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் கிளியராக போயிட்டு பார்த்துக்கலாம். இந்த டேட்ஸ் முதற்கொண்டு எல்லாமும் இருக்குது. யாரெல்லாம் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ கரெக்டாக நீங்கள் நவம்பர் 1ஆம் தேதி அவங்க சொல்லியிருக்க மாதிரி அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்.